இல்லமும் உள்ளமும் பொங்கும் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் 15/1/2026. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை தரும் மங்கள வாழ்த்து. இதோ தை மாதம் பிறக்கப் போகிறது, நல்வழி பிறக்கப் போகிறது. மார்கழி மாதம் பக்தி மாதம். பக்தி மாதத்தின் பலன் தை மாதம் கைமேல் கிடைக்கும் என்றார்கள் பெரியவர்கள். அதனால்தான் தை மாதம் முதல் தேதியே புதுப்பானையில் பொங்கல் பொங்கல் பொங்குவது போலவே நம்முடைய மனதும் இல்லமும் பொங்க வேண்டும் என்று பொங்கலோ பொங்கல் என்று விண்ணதிர ஆரவாரத்தோடு குரல் எழுப்பி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு மகர சங்கராந்தி என்னும் பொங்கல் பண்டிகை 15/1/2026 குருவாரமாகிய வியாழக்கிழமை துவாதசி திதியோடு கூடிய நாளில் பிறக்கிறது. அன்றைய தினம் முழுக்க பெருமாளுக்குரிய கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் கும்ப லக்னத்தில் புதுப்பானை வைத்து பொங்கல் செய்யலாம். தை மாதத்தின் சிறப்பு. தை மாதத்திற்கு என்ன சிறப்பு என்று பார்க்க வேண்டும். இதை தெரிந்து கொண்டால்தான் அன்று ஏன் பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோம் என்பது தெரியும். தை மாதம் என்பது தட்சிணாயன கதி முடிந்து சூரியன் உத்தராயண கதிக்கு திரும்புகின்ற நாள். இனி 6 மாதம் அவர் உத்தராயண கதியில்தான் பயணிப்பார். உத்தராயணம் என்பது சாஸ்திர ரீதியாக மோட்ச வழியாக கருதப்படுகிறது. தட்சிணாயன காலத்திலே அடிபட்டு அம்பு படுக்கையில் விழுந்த பீஷ்மர் உத்தராயண காலம் வரட்டும் என்று காத்திருந்தார். தை மாதம் பிறந்தவுடன் தன்னுடைய இன்னுயிரை நீக்கி ஜோதியாகி மேலுலகம் சேர்ந்தார். எனவே உத்தராயண காலம் புனிதமான காலமாக கருதப்படுகிறது. உத்தராயண முதல் நாள் என்பதால் அதை வரவேற்பதற்கு பொங்கல் வைத்து பண்டிகை கொண்டாடுகிறோம். அன்றைய தினம் குலதெய்வத்திற்கும் சூரியனுக்கும் வழிபாடு நடத்துவது சால சிறந்தது. உத்தராயண புண்ணிய காலம். உத்தரம் என்றால் வடக்கு என்று பொருள். அயனம் என்றால் பயணம். சூரியன் வடக்கு திசையை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கும் நாள். உத்தராயணம் முதல் நாள் கடவுளின் நாள் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே இதை உத்தராயண புண்ணிய காலம் என்று அழைக்கிறார்கள். எனவே புதிய வேலை, திருமணம் போன்ற மங்கள காரியங்களை இம்மாதத்தில் தொடங்குவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. திருக்குடந்தை, திருவெள்ளரை போன்ற சில வைணவ திருத்தலங்களில் பெருமாளின் கருவறைக்கு உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என 2 வாசல்கள் இருப்பது வழக்கம். உத்தராயண காலத்தில் உத்தராயண வாசலும், தட்சிணாயன காலத்தில் தட்சிணாயன வாசலும் திறந்திருக்கும். உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க நாளான தை மாதம் முதல் நாளன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். சூரியனை கொண்டாடும் நாள். பொங்கல் பண்டிகை சூரிய பகவானை கொண்டாடும் பண்டிகை. சூரியன்தான் இந்த உலகத்திற்கு தாய். காரணம், சூரியனிலிருந்து பிறந்ததுதான் பூமி முதலிய கிரகங்கள். எனவே பூமிக்கு தாய் சூரியன். நாம் உயிர் கொடுத்த தாயை கொண்டாடுவது போல எல்லோருக்கும் உயிர் கொடுத்த தாயான சூரியனை கொண்டாடுகிறோம். எல்லா உயிர்களின் வளர்ச்சிக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய சூரியனை கொண்டாடுவதற்கான நாள் தை மாதம் 1ஆம் நாள். 12 தமிழ் மாதங்களில் மாதப்பிறப்பை சிறப்பாக கொண்டாடும்படியான மாதங்கள் 2. ஒன்று சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து தை மாதம். தை திருநாள் உலகம் முழுக்க பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஞாயிறு போற்றுதும். டிசம்பர் 21ஆம் நாளன்று சூரியன் மகர ரேகையின் மீது இருக்கிறது. அந்த நாளிலிருந்து சூரியோதயத்தையும் சூரியனின் இடப்பெயர்ச்சியையும் கவனித்தால் மெல்ல மெல்ல அது தினமும் வடக்கு திசைக்கு மாறும். அப்படி மாறும் நாளை வரவேற்பதற்காக தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான் என்று சிலப்பதிகார ஆசிரியர் சூரிய பகவானை போற்றுகிறார். எல்லா இலக்கியங்களும் சூரிய பகவானின் பெருமையை போற்றுகின்றன. சூரியன் இல்லாவிட்டால் உயிர்கள் இல்லை, பயிர்கள் இல்லை, உலகமே இல்லை. மாதங்களின் பிறப்பு. உத்தராயணம் ஞானமடைதலுக்கானது. இது உள்வாங்குதலுக்கான காலம். அருளை பெறுவதற்கும் ஞானமடைவதற்கும் உகந்தது மற்றும் உச்சபட்ச தன்மையை எட்டுவதற்கான காலம். இந்த நேரத்தில் விவசாய அறுவடையும் நடைபெறுகிறது. பொங்கல் என்பது அறுவடை திருநாள். உணவு தானியங்களை அறுவடை செய்வதற்கான காலம் மட்டுமின்றி மனித ஆற்றலை அறுவடை செய்வதற்கும் உகந்த காலமாக இருக்கிறது. 12 மாதங்களில் சித்திரை மாதமும் தை மாதமும் விசேஷம். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமடைகிறார். தை மாதத்தில் சூரியன் கதி மாறுகிறார். எனவே 2 நிலைகளும் சூரியனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டாடப்படுகின்றன. சித்திரை, தை 2 மாதங்களின் பிறப்பும் பண்டிகைகளாக கொண்டாடப்பட்டாலும் தை மாத பிறப்பு ஒட்டிய பொங்கல் பண்டிகை 4 நாள் பண்டிகையாக தொடர்ந்து கொண்டாடப்படுவது சிறப்பாகும். இந்த விழா தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ் என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள். நாம் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடும் திருநாளை தமிழ்நாட்டுக்கு வெளியே மற்ற மாநிலக்காரர்கள் மகர சங்கராந்தி என்று வைதீக திருநாளாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் எல்லோருமாக சேர்ந்து பொதுவில் கொண்டாடுவது அறுவடை திருநாள்தான். நம் நாடு விவசாய நாடு அல்லவா? விதித்த பயிர் முளைத்து அதன் பலனாகி அறுவடை செய்து நலம் பெறுவதால் தை மாதத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள்.
ஒரு விவசாயியின் பாலை வார்க்கும் நாள் தை முதல் நாள் என்பதால் விவசாயிகள் இந்த நாளை இயல்பாகவே சிறப்பான நாளாக கொண்டாடுவார்கள். எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள். ராசிகள் 12. இதை நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி என்று பிரித்திருப்பார்கள். தை மாதத்திற்குரிய மகர ராசி நிலராசி. நிலம் செழிப்பாக இருந்தால்தான் பயிர்களின் வளம் சிறப்பாக இருக்கும். இந்த நில ராசியில் சூரியன் நுழையும் காலம்தான் மகர சங்கராந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. சங்கராந்தி என்றால் சங்கமித்தல். அந்தி என்பது ஒரு மாதத்தின் முடிவில் மற்றொரு மாதத்தின் தொடக்கம் வரும் காலம். மார்கழி மாதத்தில் முடிவும் தை மாதத்தின் தொடக்கமும் நிகழும் நாளை மகர சங்கராந்தி என்று சொல்லுகிறோம். ஆகம விதிகளின்படி இது புனிதமான நாள் என்பதால் எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. சங்கராந்தி திருவிழா. வைணவ ஆகமத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் பெருமாளுக்கு ஒரு பெயரும் உருவமும் உண்டு. தை மாதத்திற்குரிய தேவதை நாராயணன். நிறம் நீலம். ஆயுதம் 4 சங்குகள். திசை மேற்கு. பெருமாள் ஆலயங்களைப் போலவே சிவாலயங்களிலும் தை முதல் நாள் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும். 1008 குடங்களில் நீர் நிரப்பி அபிஷேகம் செய்ததாக குறிப்புகள் உண்டு. சம்பியன் மாதேவியார் இந்த நாளில் பல ஆலயங்களிலும் வழிபாடு நிகழ்த்தியுள்ளார். அக்காலத்தில் சோழ மன்னர்கள் தை முதல் நாளன்று சிவாலயங்களில் விசேஷமான வழிபாடுகள் நடத்தியதற்காக கல்வெட்டுகள் உள்ளன. திருவண்ணாமலை ஆலயத்தில் மகர சங்கராந்தி திருவிழா 10 நாட்கள் சிறப்பு உற்சவமாக கொண்டாடப்படுவது குறித்த கல்வெட்டுக்கள் உண்டு. 4 நாள் பண்டிகை. மாதத்தின் கடைசி நாளும் அடுத்த மாதத்தின் தொடக்க நாளும் இணைந்து பண்டிகை நாட்களாக மலர்வது தைப்பொங்கல் திருநாளில்தான். மார்கழி மாதத்தின் கடைசி நாள் தைப்பொங்கல் திருநாளுக்கு முகவுரை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக பொங்கல் பண்டிகை 4 நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் பண்டிகை போகி பண்டிகை என்று மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடுவார்கள். அதற்கு அடுத்து தை மாத பிறப்பு. பொங்கல் பண்டிகையாக சூரிய வழிபாடு நடத்துவார்கள். அதற்கடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் என்று விவசாயிகள் கால்நடைகளுக்கு பூஜை செய்து பண்டிகை கொண்டாடுவார்கள். அதற்கடுத்த நாள் காணும் பொங்கல் என்ற பண்டிகையாக கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னணி காரணங்களும் ஆன்மீக சிறப்புகளும் வாழ்வியல் தத்துவங்களும் உண்டு. போகி பண்டிகை. இந்த ஆண்டு போகி பண்டிகை 14/1/2026 புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. அன்று ஏகாதசி திதி. மார்கழி மாதத்தின் நிறைவு நாள். பல கோவில்களிலே திருப்பாவை சாற்று முறை நடத்துவார்கள். ஆண்டின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்ச்சிகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்போரும் உண்டு. பரவலாக போகி பண்டிகை தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாள் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். பழந்துயரங்களை அழிந்து போக்கும் பண்டிகை போகி பண்டிகை. போகி அன்று வைகரையில் பொங்கல் வைக்கப்படும். துயரங்களை போக்கும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவில்லை என்பதற்கேற்ப பழைய பொருட்களை எல்லாம் தீயிலிட்டு பொசுக்க வேண்டும். தீயில் போட்டால் எதுவும் மிச்சமிருக்காதல்லவா? தீய எண்ணங்களையும் நடந்து போன துயரமான நினைவுகளையும் சேர்த்துதான். உறவுகள் மனக்கசப்பு நீங்கி ஒன்றாக வேண்டும். போக்கி என்ற சொல்லே நாளடைவில் மருவி போகி என்றாகிவிட்டது. ஆண்டாள் திருக்கல்யாணம். மார்கழி மாதம் முழுக்க ஆண்டாள் மார்கழி நோன்பு நோற்றாள். மார்கழி நோன்பின் காரணம் கண்ணனை அடைய வேண்டும், கண்ணனை தரிசிக்க வேண்டும் என்பது. இறைவனாகிய கண்ணனை சந்திப்பதற்காக பாடிய தமிழ் திருப்பாவை என்பதால் இதனை சங்கத்தமிழ் என்று சொல்வார்கள். மார்கழி மாதத்தில் நிறைவு நாளான போகி பண்டிகை அன்று கண்ணன் ஆண்டாளுக்கு காட்சியளித்தான். ஆண்டாள் விரும்பிய வண்ணம் அவளை திருமணம் செய்து கொண்டான். எனவே போகி பண்டிகை ஆண்டாள் திருக்கல்யாண நாளாக இப்பொழுதும் பல வைணவ ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. திருப்பாவையில் பொங்கல். ஆண்டாள் நாச்சியார் நம்முடைய திருப்பாவையில் விவசாயத்தின் பலனை சொல்கின்றாள். எப்படி நிலங்கள் செழித்து இருக்க வேண்டும், பசுமாடுகள் எப்படி வளமையோடு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய 3வது பாடலில் தெரிவிக்கின்றாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்பது பாசுரத்தின் பகுதி. இந்த பாசுரம் காட்டும் நிகழ்வினை தான் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். நற்கதிர் தோரணம். பொங்கல் பண்டிகை அன்று அர்த்த நற்கதிர்களை வீட்டுக்கு எடுத்து வருவார். கதிர்களை பகவானுக்கு படைத்து வீட்டின் வாயில் நிலைப்படியில் மேல் பசுஞ்சாணம் கொண்டு ஒட்டி வைப்பார். அதில் மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு பூஜை செய்வது போலவே அதை அழகான வளையமாக கட்டி தூக்குக்கூடு போல வீட்டில் தொங்க விடுவதும் உண்டு. இன்றும் கிராமத்து பழைய வீடுகளில் மரத்தூண்களின் மேல் நெல்மணி கதிர்களால் கட்டப்பட்ட பிரிமனை வளையங்களை பார்க்கலாம். அதிலே இருக்கிற தானியங்களை பறவைகள், சிட்டுக்குருவிகள் வந்து உண்டு மகிழும். அந்த பறவைகள் சத்தம் வீடுகளில் கேட்கும் பொழுது மங்களங்கள் பெருகும். சூரிய வழிபாடு. 6 சமயங்களில் சூரியனை முதன்மை கடவுளாக கொண்ட சமயம் சௌரம். அக்காலத்தில் சூரியனுக்கு தனி கோயில் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. சூரியனுக்கு தமிழ்நாட்டில் சூரியனார் கோயிலும்
ஒரிசா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தனி கோயில்களும் உண்டு. சூரியனால் தான் பயிர்களும் உயிர்களும் செழித்து வளர்கின்றன. சூரியனால் தான் கிழமைகள் ஏற்படுகின்றன. கிழமைகள் 7 குறிக்க ஆதித்யன் தனது ரதத்தில் 7 குதிரையை பூட்டி உள்ளான். நம் உடலில் தோல், எலும்பு, சதை, இரத்தம் என்ற 7 தாதுக்கள் உள்ளன. இவற்றோடு சஞ்சரிக்கும் ரதமே இந்த உடம்பு. இவற்றை இயக்குவது சைத்தன்ய ஆதித்யன். சாஸ்திரத்தில் மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரை நகரும் 7 சக்கரங்களே 7 குதிரைகள். வேதங்களால் போற்றப்படும் சூரிய சக்தியின் உருவம்தான் 7 குதிரைகள். சூரியனின் மரபெயரான ரகு என்பதிலிருந்து ரகுவம்சம் என்று இந்த வம்சம் அழைக்கப்பட்டது. இந்த வம்சத்தில் பிறந்தவராக பகீரதனும் ராமரும் புகழ்பெற்றவர்கள். கலிங்கத்து பரணியில் வரும் சோழர் வம்ச வர்ணனை சோழர்களின் முன்னோர்களான சூரிய வம்ச மன்னர்களையே குறிப்பிடுகின்றன. பொங்கலோ பொங்கல். பொங்கலன்று அதிகாலை எழுந்து வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு அதன் நடுவில் புது பானையில் புது அரிசியிட்டு முற்றத்தில் பொங்க வைப்பார்கள். புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவர். புதிய மஞ்சள் கொத்தையும் புதிய கரும்பையும் புதிய காய்கறிகளையும் அன்று பயன்படுத்துவர். அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி, கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, நம்முடைய கொடிவழி காய்கறிகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்றவற்றையே படையலாக வைக்கப்படும். சென்னர் பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காமல் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் உண்பதும் மரபு. மகர ஜோதி. தை மாத முதல் நாளின் மற்றொரு சிறப்பு மகர ஜோதி. மகர சங்கராந்தி தினமான தை மாதம் 1ஆம் தேதி மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் வானில் தோன்றும் ஒரு புனிதமான நட்சத்திரம் என்கிறார்கள். மற்ற நாட்களில் அது தெரியாது. சபரிமலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னம்பலமேடு இருக்கிறது. இங்கு கண்ணுக்கு தெரியாத பொற்கோயிலில் சாஸ்தாவான ஐயப்பன் தியானத்தில் இருப்பதாகவும் இவர் தை மாதத்தில் வரும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் பேரொளியாய் தோன்றி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மகர விளக்கு என்பது மகர சங்கராந்தி தினத்தன்று மாலை நேரத்தில் காட்டில் குடியிருந்து வரும் ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக பொன்னம்பலமேட்டில் காட்டும் கற்பூர ஆரத்தி என்றும் சொல்கிறார்கள். எப்படி ஆயினும் இது சிறப்பான புனிதமான நிகழ்ச்சி. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசிக்கும் நிகழ்ச்சி. இதற்காக முதல் நாள் மாலை பந்தள அரண்மனையிலிருந்து ஆபரண பெட்டியில் கொண்டு வரப்பட்ட தங்க ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்படும். மாட்டுப்பொங்கல். தைப்பொங்கலை வரவேற்கும் தைப்பாவை நூலில் கவியரசு கண்ணதாசன் ஆரம்பிக்கும் போதே காலை மணியோசை என்று மாட்டின் பெருமையை சொல்லிதான் ஆரம்பிப்பார். உழவு தொழிலுக்கும் உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே மாட்டுப்பொங்கலாகும். காணும் பொங்கல். பொங்கல் கொண்டாட்டங்களில் 4ஆம் நாள் விழா காணும் பொங்கல். காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது கணு பண்டிகை என்றும் அழைப்பர். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், உரியடித்தல், வழக்குமரம் ஏறுதல் போன்ற வீர சாகச போட்டிகள் இடம்பெறும் விழா. பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும். பொங்கல் பானை வைக்கும்போது புது மஞ்சள் கொத்தினை கட்டி அதனை எடுத்து முதிய தீர்க்க சுமங்கலிகள் 5 கையில் கொடுத்து ஆசை பெற்று அதனை கல்லில் இழைத்து பாதத்தில் முகத்தில் பூசிக்கொள்வார்கள். கணுப்பிடி இந்த நாளின் சிறப்பு. இது ஒரு வகை நோன்பு. உடன் பிறந்த சகோதரர்களுக்காக பெண்கள் செய்யும் நோன்பு. காணும் பொங்கல் அன்று காக்கைக்கு அன்னமிட வேண்டும். இப்படி செய்தால் அந்த வருடம் முழுவதும் வளமோடு வாழலாம். ஆன்மீக ரீதியில் பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடத்தி மாலையில் குதிரை வாகனத்தில் புறப்பாடு செய்வார்கள். மாடு விரட்டுதல், பார்வேட்டை உற்சவம் நடைபெறும். அவர் பசுமாட்டு கூட்டத்தினை மேய்ப்பவராக ஒரு பாவனை செய்யப்படும். சில கோயில்களில் ஆற்று திருவிழாவும் நடைபெறும். ஆற்றங்கரை திருவிழா காணும் பொங்கல் அன்று சுவாமி தீர்த்தவாரிக்கு ஆற்றங்கரைக்கு வருவதோடு மக்கள் குதூகலமாக பலவிதமான விளையாட்டுகளை விளையாடுவார்கள். பெண்கள் கும்மி, கோலாட்டம் முதலியவற்றை விளையாடுவார்கள். ஒருவரை ஒருவர் இணைந்து மகிழ்ச்சியை தரும் திருநாளாக காணும் பொங்கல் அமைந்திருக்கிறது. தை மாதம் 5ஆம் நாள் ஆற்று திருவிழா என்று தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் கொண்டாடப்படுகின்றது. இது மிக சிறப்பான திருவிழாவாகும். கடலூர் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளான கடலூர், மஞ்சக்குப்பம், புதுப்பாளையம், தாளங்குடா, குண்டு உப்பலவாடி, ஆனைக்குப்பம், திருப்பாதிரிப்புலியூர், நானமேடு, உச்சிமேடு, கடலூர் துறைமுகம், வண்டிப்பாளையம், முருகேஸ்பேட்டை, தேவனாம்பட்டி, புதுச்சேரி, கன்னியக்கோயில் ஆகிய இடங்களில் உள்ள அம்மன், முருகன், விநாயகர், பராசக்தி கோயில்களை சேர்ந்த அலங்கரிக்கப்பட்ட உற்சவ சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொண்டாடப்படுகிறது.